சினிமால யார் நல்லா இருக்காங்க? யாருக்கு தான் இந்த சினிமா லாபமா இருக்கு? இப்போ இருக்கிற நடிகர்கள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா பெரிய சம்பளம் வாங்கணுங்காட்டி ஒரு லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ்னு ஒருத்தர் அவங்க வந்து ஒரு பெரிய தொகையோட தமிழ் சினிமாவில் வந்து இறங்குனாங்க. பெரிய ஆர்டிஸ்ட் வச்சு தான் படம் எடுத்தாங்க. ஒரு ரஜினிகாந்த் சார் ஆகட்டும், ஒரு கமல் சார் ஆகட்டும், ஒரு அஜித் சார் ஆகட்டும், இவங்க எல்லாம் வந்து ரொம்ப பெருமையாக பேசிக்கிற நம்ம எல்லாருமே. ஒரு படத்தை பற்றி பேசணும்னு நினச்சிப்பட்டுனா அந்த படம் வந்து பெரிய அளவில் ஹிட் ஆகணும்னா அந்த படத்தினுடைய டைரக்டர் பேசப்படணும். ஆனால் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோவை தான் ப்ரைஸ் பண்ணி பேசுகிறாங்க. ஒருத்தர் காக்கா கதை சொல்ல, ஒருத்தர் குருவி கதை சொல்ல, டைரக்டருக்கு எந்த மரியாதையும் கொடுக்கறது கிடையாது. எல்லா விஷயத்திலும் இன்டர்ஃபியர் ஆகிறாங்க. இவங்க என்னமோ எல்லாம் தெரிஞ்சவங்களாட்ட. நான் கேள்விப்பட்டேன், ஒரு வெற்றிமாறன், ஒரு மாரி செல்வராஜ், அவங்களாம் பார்த்தோம்னா முழுக்க முழுக்க ஒரு மாதிரி ஒரு ஜாதி ரீதியான படம் எடுக்கிறாங்க. லோகேஷ் கனகராஜ் முதல் படம் மாநகரம். இன்னைக்கு அந்த லோகேஷ் கனகராஜ் வணக்கம். வணக்கம் சார். இப்ப சினிமால யார் நல்லா இருக்காங்க? யாருக்கு தான் இந்த சினிமா லாபமா இருக்கு? இன்னைக்கு இல்லை, எனக்கு தெரிஞ்ச இந்த 10 வருஷமா சினிமா இல்லாமல் இருக்கிறது ஆர்டிஸ்ட் அண்ட் டெக்னீஷியன்ஸ். அவங்க 2 பேருக்கு தான். இப்ப தயாரிப்பாளர்கள் வந்து ஒரு திரைப்படம் எடுத்தாங்கன்னா, படத்தினுடைய லாபத்தை நோக்கி தான் எடுக்குறாங்க. முன்ன இருந்த மாரி அந்த தயாரிப்பாளர் லாபம் பெறக்கூடிய சூழ்நிலையே இனி அமையாதுன்னு இல்லை, நினைக்கிறீங்களா? அமையாதுன்னு நான் நினைக்கல. ம். வரும். என்ன வரும்னா இனி வந்து படங்கள் வந்து சம்பளம் கொடுத்து யாரும் எடுக்க மாட்டாங்க. அந்த நிலைமைக்கு வந்துருச்சு. ம். ஏன்னா இப்போ இருக்கிற நடிகர்கள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய சம்பளம் வாங்கணுங்காட்டி ரொம்பவுமே சாவகாசமாக ஒரு வருஷத்துக்கு ஒரு படம், 1.5 வருஷத்துக்கு ஒரு படம், அந்த மாதிரி நடிக்க ஆரம்பிச்சுக்கிட்டாங்க. இல்லை 2 வருஷம் சும்மா கூட வீட்டில் உட்காந்துருப்பாங்க, சம்பளத்தில் இறங்கி வரமாட்டாங்க. இப்படி அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இனி அவங்கள வச்சு படம் எடுக்கிறதுக்கு இன்றைக்கி சினிமாவில் தயாரிப்பாளரே இல்லை. அதுதான் உண்மை. நிதர்சனமான உண்மைன்னா யாருமே கிடையாது. ஒரு லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ்னு ஒருத்தர் அவங்க வந்து ஒரு பெரிய தொகையோட தமிழ் சினிமாவில் வந்து இறங்கினாங்க. பட் இன்றைக்கி அந்த கம்பெனியில் வந்து படமே எல்லா படத்தையும் ரிலீஸ் பண்ணியாச்சு. இப்போ ஒரே ஒரு படம், அந்த விஜயனுடைய சன் ஜேசப் அவர் எடுத்து ஜேசன் எடுக்கிற படத்தை மட்டும்தான் நடந்துட்டு இருக்கு. வேறு படமே அவங்க பண்ணல. ஏன்னா பெரிய ஆர்டிஸ்ட் வச்சு அவங்களால படம் பண்ணி சமாளிக்க முடியல. இதுதான் இன்றைக்கி இருக்கிற சினிமா நிலவரம். இப்போது கரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய படம் எடுத்துகிட்டு சன் பிக்சர்ஸ் வருஷத்துக்கு ஒரு படம் தான் எடுக்கிறாங்க. அவங்க யாராவது ஒரு ஆர்டிஸ்ட் வச்சு ஒரு படம் தான் எடுக்கிறாங்க. வேறு ப்ரொடக்ஷன் கம்பெனிங்கிற ஒரே கம்பெனி வேல் ஃபிலிம்ஸ், ஏஜிஎஸ் மூவிஸ் 14 படம் எடுக்கிறாங்க. இவங்க 2 தவிர்த்து யாரும் படம் எடுக்கிறது இல்லை. எல்லாருக்குமே எடுக்கிறதுக்குரிய வசதி வாய்ப்புகளே இல்லை. பெரிய தயாரிப்பாளர்கள் எங்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, சார் இனி இந்த பெரிய ஆர்டிஸ்ட் வச்சு படம் பண்ணி பணம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக முடியாது. ஏற்கனவே இருக்கக்கூடிய படங்களே ரிலீஸ் பண்ண முடியாமல் இந்த 2005 எடுத்து காப்பி எடுத்து 2025 காப்பி எடுத்து வச்ச நிறையா படங்கள் விற்காமல் 2026க்கு போஸ்ட்போன் பண்ணுறாங்க. 26லாவது வாங்குவாங்க அப்படின்னு நம்பி. நீங்கள் சொல்கிறதெல்லாம் பெரிய நட்சத்திரங்கள் நடித்த படங்களை அந்த மாதிரி இருந்துட்டு இருக்கு. அப்புறம் பெரிய நடிகர்கள் உங்களுக்கே தெரியும். இன்னைக்கு வந்து இப்போ கமல் சார் வந்து அந்த படத்துக்கு அப்புறம் அடுத்த படம் ஷூட்டிங் நான் போகவே இல்லை. விக்ரம் அந்த படத்துக்கு அப்புறம் போகவே இல்லை. சிம்பு ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் இந்த படத்துக்கு ஷூட்டிங் போயிருக்காரு. இப்படி எல்லா பெரிய நடிகர்களும் கார்த்திக் சூர்யா படத்தெல்லாம் அவங்க ஃபேமிலிக்குள்ளே தான் நடிச்சுக்கிறாங்களே, வெளியில் நடிக்கிறது கிடையாது. இப்படி அந்த டாப் 10 நடிகர்கள் எல்லாருமே வந்து இருந்துட்டு இப்போ ஷூட்டிங் ஒன்றா அவங்க படம் எடுத்துக்கணும், ரிலீஸ் போட்டுக்கிட்டால் சும்மா இருக்கணும். அந்த மாதிரி ஒரு நிலைமை சினிமாவில் வந்துருச்சு. ஏன்னா தயாரிப்பாளர்கள் இல்லை படம் எடுக்கிறதுக்கு, அவங்களுக்கு கட்டுப்படி ஆகிறதில்ல. நீங்கள் வந்து ஒரு பட்ஜெட் போட்டிங்கன்னு சொல்லிச்சுன்னா வியாபாரம் என்ன இருக்குன்னு பார்க்கணும். வியாபாரம் வந்து முதல்ல தயாரிப்பாளர்கள் படம் பூஜை போட்டோன்னே ஃபஸ்ட்டு தமிழ்நாடு டிஸ்ட்ரிபியூஷன் ரேட்டு விற்கும். ஆமாம். இன்றைக்கி அதை வாங்குறதுக்கு விநியோகத்தில் இல்லை. மொத்த விநியோகத்திலும் காலி. இன்றைக்கி தமிழ்நாட்டில் நான் 79-80 சினிமாவுக்கு வரும்பொழுது ஒவ்வொரு ஏரியாலையும் கோயம்புத்தூர், திருநெல்வேலி, மதுரை, திருச்சி எல்லாம் ஒவ்வொரு ஏரியாவிலும் 150 டிஸ்ட்ரிபியூட்டர், 200 டிஸ்ட்ரிபியூட்டர், 300 டிஸ்ட்ரிபியூட்டர் இருந்தாங்க. மீரான் ஸ்ட்ரீட் பார்த்தீங்கன்னா சென்னையில் பார்த்தீங்கன்னா ஜேன்னு இருக்கும். அப்படி தான் இருந்துச்சு. ஜல்லிக்கட்டு பூஜை அன்னைக்கு ஒரு ஏரியாவுக்கு 3 பேர் பாருங்க. நம்ம ஹாலில் ஒருத்தர் இருப்பார், ரூமில் ஒருத்தரோட பேசிகிட்டு இருப்போம், இன்னொரு ரூமில் பிரதர் ராமு பேசிட்டு இருப்பார். இதில் யார் கொஞ்சம் பெட்டர் ப்ரைஸ் கொடுக்குறாங்களோ அவங்க கொடுப்போம். பட் பெட்டர் ப்ரைஸ் நாம போய் தேடுற மாதிரி இருக்குது. தேடவே வேண்டியது ஆளே இல்லையா? நீங்கள் எங்கே போய் தேடுவீங்க? ஆளே இல்லை. இன்னைக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் இடமே இன்னைக்கு தமிழ்நாட்டில் இல்லை. அப்படி ஆகிப்போச்சு. அது காரணம் இந்த வந்து ஒய்ட் ரிலீஸு அண்டு இந்த சேட்டலைட் சேனல்கள்லாம் வந்ததுக்கப்புறம் மெயினாக ஒய்ட் ரிலீஸ் தான் சார். நீங்கள் எப்போ வந்து அத்தனை தேட்டர்லையும் நம்ம படம் போட ஆரம்பித்தோமோ அப்போ என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டுனா பெரிய அட்வான்ஸ் வந்து தியேட்டர் இருந்து டிஸ்ட்ரிபியூட்டர் கண்ணா பின்னான்னு விலை கொடுத்து வாங்க ஆரம்பித்தாங்க. ஏன்னா அவங்களுடைய ஓன் ஃபண்டு ஒன்றும் பெருசாக இல்லை. ஒரு சின்ன ஓன் ஃபண்டு போடுவாங்க, மீதியெல்லாம் தியேட்டர்காரர் வாங்கிட்டு வருவாங்க. அப்போ விலை நிறைய கொடுத்தாங்க. அங்கே போய் பார்த்தா தியேட்டரில் ரிலீஸ் பண்ணால் அவங்களால ரிட்டர்ன் பண்ண முடியல பணத்தை. எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக காணாம போயிட்டாங்க. தயாரிப்பாளர் அதே நம்ம தான் பண்ணாங்க. எப்படின்னா அங்கேருந்து ஃபண்டு வர வரை இவங்க சிஸ்டத்துக்கு சம்பளம் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அதாவது உதாரணத்துக்கு எடுத்துட்டிங்கன்னு சொல்லிச்சுன்னா
ஒரு 2004, 5 அந்த காலகட்டங்கள்ல இந்த பெரிய ஆர்டிஸ்ட் ஒரு விஜய், ஒரு அஜித் இந்த மாதிரி இருக்க ஆர்டிஸ்ட்டுங்க இவங்கெல்லாம் வந்து சிங்கிள் டிஜிட்டில் தான் சம்பளம் வாங்கிட்டு இருந்தாங்க. ஆமாம். சிங்கிள் டிஜிட்டில் சம்பளம் 2 கோடி 3 கோடி இந்த டிஜிட்டில் இந்த மாதிரி ரொம்ப பெரிய ஆர்டிஸ்ட்டு. ஆமாம். மற்றவங்களாம் லட்சங்கள்லாம் வாங்கினாங்க. கரெக்ட். அதுக்கப்புறம் இந்த வியாபாரங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆக ஆக லட்சங்கள் வந்து அந்த கோடி ஆச்சு. அந்த கோடியில் வாங்கினா 10 கோடி 15 கோடி 20 கோடி அப்படி போனாங்க. ஓடிடின்னு ஒன்று செல்வமணி சொல்லி அருமையாக சொல்லியிருந்தார். ஓடிடி வந்து ஒரே ஜம்ப்பு. ஆமாம். அதாவது 50 கோடி வாங்கிட்டு இருந்த நடிகர் 200 கோடி, 8 கோடி வாங்கிட்டு இருந்த நடிகர் 40 கோடி, 10 கோடி வாங்கிட்டு இருந்த 50 கோடி 60 கோடி ஒரே வருஷம் தான் நடந்தது. 2023 24 மட்டும்தான் அந்த சம்பளம்லாம் நிலைச்சு நின்றது. ஏன்னா வந்த ஓடிடிக்காரர் வந்து 40 கோடி 50 கோடின்னு கொடுத்து வாங்கினாங்க. 25 ஆரம்பத்திலேயே அப்படியே ஸ்லாக் ஆச்சு. ஏன்னா அவங்க ஓடிடி கம்பெனியெல்லாம் ஒன்று சேர்ந்துட்டாங்க. ஒன்று சேர்ந்துக்கிட்டு நாங்கள் வந்து அந்த 50 ரூபா கொடுத்த படத்துக்கு 20 ரூபா பண்ணிட்டாங்க. ஆனால் இவங்க சம்பளத்தை அதிகப்படுத்தினாங்க பார்த்தீங்களா, அதை குறைக்க முடியல. குறைக்க முடியாமல் மிகப்பெரிய ஸ்ட்ரகிளிங் ஆகிட்டாங்க ப்ரொடியூசருக்கு. இருந்த ப்ரொடியூசர் எல்லாமே வந்து இப்போ படங்களை எப்படி எடுத்து ரிலீஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் நிறைய பேர் வந்து இருந்துட்டு வாங்கின கடன் எப்படி கொடுக்க முடியுது அப்படிங்கிறது இல்லாமல் அவ்வளோ சிரமத்தான ஒரு தசையில் போயிட்டு இருக்காங்க இவங்க எல்லாருமே. இது ஒரு பக்கம். டிஸ்ட்ரிபியூட்டருங்கிறது சுத்தமாகவே எங்கேயுமே இல்லை. டிஸ்ட்ரிபியூட்டர் மீரான் சாப் ஸ்ட்ரீட் ஃபுல்லாக காலி, கோபாலபுரம் ஃபுல்லாக காலி, கோயம்புத்தூரில் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சிட்டுக்கோயில் ஸ்ட்ரீட் ஃபுல்லாக காலி. இப்படி எல்லா பக்கமும் இருக்கக்கூடிய அந்த ஏரியாவில் ஒரு சினிமா ஏரியா இருந்தது. அந்த ஏரியாவுக்கு எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர் காணாமல் போயிட்டாங்க. தியேட்டருக்கு அதே மாதிரி தான். சிங்கிள் தியேட்டர், டபுள் தியேட்டர் எல்லாம் சின்ன சின்ன ஊர்கள் இருந்த தியேட்டர் பூராமே மூடப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மூடப்பட்டு வந்து இன்னைக்கு வந்து சிங்கிள் தியேட்டர் வந்து மிக சின்ன அளவில் 30% அளவில் தமிழ்நாட்டு இன்னைக்கு சிங்கிள் தியேட்டர் இருக்குது. மொத்த ஸ்க்ரீனில் 70% ஸ்க்ரீன் மல்டிப்ளெக்ஸ், 30%. இந்த 30% சிங்கிள் ஸ்க்ரீனு காப்பாற்றுறதுக்கு என்ன வழின்னு சொல்லிட்டுனா அவங்களுக்கு செலவினங்கள் ஒன்று தான். அதே இபி பில் தான், அதே சொத்து வரி தான், எல்லாம் ஒன்று தான். ஆனால் மல்டிப்ளெக்ஸ்க்கும் சிங்கிள் ஸ்க்ரீன்ஸுக்கும் டேர்ம்ஸில் பெரிய வித்தியாசம் இருக்குது. அவங்களுக்கு 50% கொடுத்தாங்கன்னா இவங்ககிட்ட 70% வாங்குறாங்க. ஸோ இவங்களுக்கு கொஞ்ச நாள் தான் தொழில் பண்ண முடியும் இப்படி வாங்கிட்டு இருந்தாங்கன்னா. ஸோ சிங்கிள் ஸ்க்ரீன்ஸ் எனக்கு தெரிஞ்சு இன்னும் 2-3 வருஷத்துக்கு தான் சிங்கிள் ஸ்க்ரீன்ஸ் இருக்க முடியும். ஏன்னா நார்த் இந்தியாவில் சிங்கிள் ஸ்க்ரீனே இல்லைங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. அது இந்த அளவு இங்கே வந்துட்டு இருக்கு. இது நம்ம ஒன்றும் பண்ண முடியல. இதுக்கு அதெல்லாம் மிகப்பெரிய காரணமே இந்த சம்பள உயர்வு தான். இப்போ என்னுடைய 2 படங்களில் நடிகர் சிவாஜி நடித்தார். அந்த படத்துடைய வியாபாரத்தை பற்றி சிவாஜிக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனால் இன்றைக்கு இருக்கிற எல்லா நடிகர்களுக்கும் எவ்வளோ வியாபாரம் ஆகுது, ஓடிடி எவ்வளோ எல்லாம் தெரியும். அப்படி இருக்கும்போது இன்றைக்கு ஓடிடி தலைகீழாக சரிஞ்சிருக்க, அது உங்களுக்கு தெரியாதா? இல்லை, அவங்களுக்கு தெரியும். தெரியாமல் எங்கே போயிடும் உங்களுக்கு. அந்த தெரியாமல் ஒன்றுமே தெரியாமல் கூண்டுக்குள்ளே இருக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. தெரிஞ்சாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. எனக்கு தான் இருக்குது, கையில் சௌரியமாக பணம் இருக்குது, கோடிகளில் நம்ம வாங்கி வச்சுருக்கோம். 2 வருஷத்துக்கு படம் இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்ல. இந்த 2 வருஷம் கிடையாது யாரோ ஒருத்தர் வருவாங்க, அவங்ககிட்ட அதே சம்பளத்தை வாங்கிக்கலாம். அப்படி தான் உட்காந்துருக்காங்க. பொதுவாக வந்து சொல்லுவாங்க, வடிவேலு ஒரு இடத்துல சொல்லுவார், சும்மா இருக்கிறது என்ன கஷ்டங்கிறது தெரியுமா அப்படின்னு கேட்பார். ஆனால் இவங்க சும்மா இருக்கிறது ஜாலியாக நினைக்கிறாங்க. அப்புறம் மனிதாபிமானத்தோடு எல்லோரும் இருக்கணும். மனிதாபிமானத்தில் தயாரிப்பு செக்டாரில், டிஸ்ட்ரிபியூட்டர் செக்டாரில் இப்போ நாங்கள்லாம் படம் வாங்கிட்டு இருக்கும்போது ஒரு தயாரிப்பாளர்கிட்ட படம் வாங்கினோம்னா அந்த படம் பெரிய லாபம் கொடுத்துன்னா அடுத்த படத்துக்கு விலையே கேட்க மாட்டேன் தயாரிப்பாளர்கிட்ட. அவங்க சொன்ன விலை கொடுப்பாங்க. அவங்களும் அதே மாதிரி ஒரு படம் நஷ்டம் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு அடுத்த படத்துக்கு குறைச்சி கொடுப்பாங்க. இப்படி ஒரு காலகட்டத்தில் சினிமா இருந்தது. நடிகர்களே வந்து இருந்துக்கிட்டு ஒரு சின்ன சிவாஜி எம்ஜிஆர் காலத்தில் ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து விஜயகாந்த், ரஜினி, கமல் இந்த காலத்திலே ஆகட்டும், சம்பளங்கிறது வந்து இருந்துட்டு ஒரு சின்ன சின்ன ஏற்றம் தான் இருந்துட்டு இருந்தது. இந்த மாதிரி 10 மடங்கு 20 மடங்கு 5 மடங்கு கோடிக்கணக்கில் எந்த காலத்திலையும் கிடையாது. சரி, அப்படி தான் வாங்குறோம்லே. உதாரணத்துக்கு எடுத்துங்க, ஒரு லைகா ப்ரொடக்ஷன்ஸ்னு ஒரு கம்பெனி ஒரு பெரிய அமௌண்ட்டோட தமிழ்நாடு சினிமாக்குள்ளே வந்தாங்க. பெரிய ஆர்டிஸ்ட் தான் படம் எடுத்தாங்க. அந்த பெரிய ஆர்டிஸ்ட்டை எடுத்துட்டீங்கன்னு போட்டுக்கிட்டா இன்றைக்கி எடுத்துட்டா ஒரு ரஜினிகாந்த் சார், ஒரு கமல் சார், ஒரு சங்கர் மாதிரி டைரக்டரு, சிம்பு, தனுஷ், அஜித், இவங்களெல்லாம் வச்சு தான் அவங்க படம் எடுத்தாங்க. எல்லாரும் வச்சு எடுத்தாங்களா? எல்லாத்துக்கும் பெரிய சம்பளம் அவங்க கொடுத்தாங்க. சின்ன சம்பளம்லாம் அவங்க யாருக்குமே கொடுக்க கிடையாது. சரி, இன்றைக்கி அந்த கம்பெனி வந்து மிகப்பெரிய வீழ்ச்சியில் இருக்குது. இவங்க என்ன பண்ணியிருக்கணும்? இந்த பெரிய நடிகர்கள் யாரும் இலவசமாக எதுவும் நடிச்சு கொடுக்க வேண்டாம். அந்த லைக்கா கம்பெனி ஓனர் வர சொல்லி உட்காந்து, சார் நீங்கள் உங்கள் கம்பெனி ரொம்ப ஸ்ட்ரகிளிங் இருக்குது, நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், ஒரு என்னை வச்சு படம் எடுக்கிற மற்ற ஆர்டிஸ்ட் சம்பளம் எல்லாம் சேர்த்திங்கன்னா இந்த பெரிய நடிகர்கள் வச்சு படம் பண்ணும்போது ஒரு 70-80 கோடி ரூபா வரும். அதாவது ஹீரோனுடைய சம்பளம் இல்லாமல் ஒரு படத்தினுடைய ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு 70-80 கோடி வரும். நான் என்னங்கிறேன், நீங்கள் அந்த தயாரிப்பாளர் கூப்பிட்டு, சார் நீங்கள் 70-80 கோடி இன்வெஸ்ட் பண்ணுங்கள், என்னை வச்சு படம் எடுங்க. படம் எடுத்து அந்த 80 கோடி முதல்ல நீங்கள் வியாபாரத்தில் எடுத்துகிட்டு மீதி இருக்கிற நம்ம 2 பிரிச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லி அந்த கம்பெனியை வளர விட்டுருந்தாங்கன்னா இன்றைக்கி சினிமா வந்து வேறு மாதிரி இருந்திருக்கும். ஆனால் அந்த கம்பெனி இந்த மாதிரி பாதிக்கப்பட்டதுன்னு இப்போ எல்லாருமே இவங்களை பற்றியெல்லாம் பெருமையாக பேசிக்கிறாங்க. ஒரு ரஜினிகாந்த் சார் ஆகட்டும், ஒரு கமல் சார் ஆகட்டும், ஒரு அஜித் சார் ஆகட்டும், இவங்களெல்லாம் வந்து ரொம்ப பெருமையாக பேசிக்கிறோம் நம்ம எல்லாருமே. ஞானவேல் ராஜா உங்களுக்கு படிச்சிருக்கீங்க. ஒரு பெரிய அளவில் வந்து அவர் என்ன வீட்டுக்காக கொண்டு போயிட்டார்? ஒன்றும் இல்லை, ஒரு தங்கலான், ஒரு கங்குவா, இந்த மாதிரி படங்களில் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தான் அவர் இந்த ஒரு சிரமத்தில் வந்து நிற்கிறார். அப்போ என்ன பண்ணணும் அந்த ஆர்டிஸ்ட்டுக்கு? சார் என்ன படம் லாபத்தில் பங்கெடுத்துக்கினீங்கிறேன். நீங்கள் 40% ப்ரொடியூசர் கொடுத்து வாங்க, அவர் நீங்கள் 60 எடுத்தால் கூட அவர் சரிம்பார். அப்படி ஒரு முறையில் நீங்கள் வந்தீங்கன்னா மட்டும்தான்
இந்த சினிமா நல்லா இருக்கும் மொழிய அந்த ஒரு முறைக்கு வரணும்னு இவங்க யாரும் இன்னும் நினைக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ தான் ஒரு ஸ்டெப் நகர்த்தி வச்சிருக்காங்க. 1-2 ஆர்டிஸ்ட் அந்த மாதிரி முறையில் படம் பண்ணிட்டு இருக்காங்க. இனி அது வந்து 2026ல் எல்லா பெரிய ஆர்டிஸ்ட்களும் வருவாங்கன்னு நான் நம்புறேன். அப்படி வந்தாங்கன்னா தான் இந்த சினிமா வந்து சஸ்டைன் ஆகி போயிட்டு இருக்கும். இப்போ பெரிய படம் எடுத்துட்டு இருந்த 1-2 தயாரிப்பாளர் எங்கிட்ட நேரடியாக சொன்னாங்க, இல்லை சார் இந்த இது வரைக்கும் எங்கிட்ட அண்டர் ப்ரொடக்ஷன் படத்தோட நாங்கள் நிறுத்திக்குவோம். இனி இந்த பெரிய நடிகர் 20 கோடி 30 கோடி 50 கோடி நடிகர்கள் யாரையும் வச்சு நாங்கள் படம் எடுக்க மாட்டோம். நாங்கள் என்னங்கிறோன்னா ஒரு 4 கோடி 5 கோடியில் அளவான பட்ஜெட் படம் எடுத்து நல்ல கண்டென்ட். உதாரணத்துக்கு இன்னைக்கு வந்து இந்த சிறைன்னு ஒரு படம் பார்த்தேன் நான். ரொம்ப பிரமாதமாக இருந்தது. படம் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிட்டா பெரிய ஆர்டிஸ்ட் கும்பல்லாம் கிடையாது. ஒரு படத்தை பற்றி பேசணும்னு சொல்லிட்டுனா அந்த படம் வந்து பெரிய அளவில் ஹிட் ஆகணும்னா அந்த படத்தினுடைய டைரக்டர் பேசப்படணும். நீங்கள் வந்து ஒரு 16-17 பாரதிராஜா பேசப்பட்டார். ஒரு சுவர்லா சித்திரங்கள் மௌன கீதங்களில் பாக்யராஜ் பேசப்பட்டார். ஒரு புலன் விசாரணை கேப்டன் பெருமாள் செல்வமணி பேசப்பட்டார். ஒரு KS ரவிக்குமார் ஒரு நாட்டாம மாதிரி படத்தில் அவர் பேசப்பட்டார். ஒரு வாசு இன்னும் சின்னத்தம்பி மாதிரி படத்தில் பேசப்பட்டார். இப்படி எல்லா டைரக்டர்கள் பேசப்பட்ட படங்கள் தான் பெரிய ஹிட் ஆச்சு. ஆனால் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியோ லான்ச்சோ ஒரு ஈவெண்ட்டோ நடக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த மேடையில் வந்து பேசுகிற அத்தனை பேரும் அந்த ஹீரோவை தான் ப்ரைஸ் பண்ணி பேசுகிறாங்க. டைரக்டருக்கு எந்த மரியாதையும் கொடுக்கறது கிடையாது. அப்புறம் இந்த ஹீரோக்களும் டைரக்டர் என்ன சொல்கிறாரோ உள்வாங்கிட்டு அவர் என்ன நம்மகிட்ட இருந்து எதிர்பார்க்கிறாரு அதை மட்டும் நம்ம கொடுத்தா போதுன்னு நினைக்கிறது கிடையாது. எல்லா விஷயத்தையும் இன்டர்ஃபியர் ஆகிறாங்க. அந்த டைரக்டர் ஒரு கதை கொண்டு வந்து ஒரு அதை சொல்லுவாங்களே ஒரு குழந்தை நல்லபடியாக அவர் தன்னுடைய கருவில் வளர்த்தி அந்த டைரக்டர் ஒரு அருமையான ஒரு குழந்தைய எடுத்து கொடுக்கலான்னு நினச்சிட்டு வரும்போது இந்த ஹீரோக்கள் பட ஷூட்டிங்லேயே அந்த குழந்தை கையை பிக்கிறது விரலை பிக்கிறது காலை பிக்கிறங்கிற மாதிரி எல்லா வகையிலும் அந்த கதையை இவங்க என்னமோ எல்லாம் தெரிஞ்சவங்களாட்டம் நான் கேள்விப்பட்டேன். ஏன்னா உங்களுக்கு தான் தெரியும் அந்த படத்தினுடைய முதல் மரியாதை பொறுத்தளவில் நீங்கள் கூடவே இருந்தவங்க நீங்கள் தான் வந்து அந்த படத்தை பற்றி எல்லாம் தெரிஞ்சவங்க. நீங்கள் நான் கேள்விப்பட்ட என்னங்கன்னா சிவாஜி சார் வந்து முதல் நாள் ஷூட்டிங் வந்தோடனே பாரதிராஜா சார் வந்துட்டு சும்மா நீங்கள் அப்படி நடங்க அப்படி நில்லுங்க அப்படி இப்படின்லாம் சொன்னாராம். என்னடா பண்ணுறான் இவன் நம்மளை வச்சு படம் எடுக்கிறானா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் என்ன பண்ணாருன்னா அவர் எதுவுமே சொல்லாமல் அவர் மாதிரி ஒரு நடிகர் அதாவது சொல்லுவாங்களே உலக லெவலில் பெஸ்ட் சிறந்த நடிகர். கரெக்ட். சும்மா சொல்லக்கூடாது. ஒரு மாரலன் பிராண்டோவை விட மாரலன் பிராண்டோவை சந்திக்கோட நடிச்ச ஒரு நடிகர். அப்படிப்பட்ட நடிகர் டைரக்டர் சொன்னதுக்கு எடுத்து தான் நடித்தார் அந்த படத்தில். ஏன்னா நம்ம வந்து மனோகரா ஒரு வீரபாண்டிய கட்டபொம்மன் ஒரு வசந்த மாளிகை அந்த காலம் வேற இந்த காலம் வேற அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர் வந்து இன்னைக்கு கரண்ட் ட்ரெண்டு பண்ணுவார் கண்டிப்பா அப்படின்னு சொல்லி பாரதிராஜா சொன்னதை கேட்டு அந்த படத்தில் அவர் நடித்தார். அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த நடிகர் மிகப்பெரிய நடிகர். அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட். சிவாஜி கணேசன் சாரோட இன்டர்ஃபியர் எந்த ஒரு சீனில் கூட அந்த படத்தில் 1% கூட இருக்காது. அப்படி டைரக்டர் மேலே நம்பிக்கை வச்சு நடக்கும் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா செல்வமணி வந்து ஒரு புலன் விசாரணை பண்ணார்னா செல்வமணி வந்து ஒரு கேப்டன் பிரபாகர் பண்ணார்னா அது முழுக்க டைரக்டர் படம். ஆபாவானன் ஓமை விலையில் பண்ணாருன்னு சொன்னா டைரக்டர் படம். நீங்கள் வெற்றி படம் அது மிகப்பெரிய சூப்பர் டூப்பர் ஹிட். 16-17 எல்லாமே பெரிய ஆர்டிஸ்ட் தான். கமல், ரஜினி, இந்த பக்கம் பார்த்தா ஸ்ரீதேவி 3 பெரிய ஆர்டிஸ்ட் தான். ஆனால் அவங்கெல்லாம் வந்து பேசப்பட்டது பாரதிராஜா தான். அப்படி டைரக்டரை வந்து நீங்கள் முன்னால் நிறுத்தி வச்சு படம் பண்ணிட்டு இருக்கிற காலத்து வரைக்கும் நம்ம சினிமா நல்லா இருந்துட்டு இருந்தது. இனி அந்த காலம் வந்துருச்சு. அந்த தயாரிப்பில் நீங்கள் மத்தியானம் பேசும்போது சொன்னார், இல்லை சார் இனி வந்து கதையை நம்பி படம் எடுத்தால் தான் ஏதாவது காசு சம்பாதிக்க முடியும். இனி இந்த ஆர்டிஸ்ட் நம்பி படம் எடுத்துன்னா 100க்கு 100 சம்பாதிக்கவே முடியாது. ஏன்னா ஆர்டிஸ்ட் நம்பி ஜனங்க தியேட்டருக்கு வரமாட்டேங்கிறாங்க. இப்போ அந்த காலம் மாறிடுச்சு. இப்போ மலையாளத்தில் சொல்லுவாங்க பொதுவாக முதல்ல மலையாளத்தில் அப்படி இல்லைன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆமாம், அது தமிழ் சினிமா வந்துடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கு சினிமா தமிழ் சினிமா 2 பேரில் பார்த்துட்டிங்கன்னா அது 2 ஒரே டைப்பாக தான் இருக்கும். அதாவது ஹீரோ ஒர்ஷிப். இது கன்னடத்தில் அதிகம், இதை விட அங்கே அதிகம். நம்ம கன்னடத்தில் எப்படி தான். ஆனால் மலையாளத்தில் அந்த ஹீரோ ஒர்ஷிப்பு எனக்கு தெரிஞ்சாலும் ரொம்ப கம்மி. ஆமாம், உண்மை. நமக்கு நான் ஒரு ட்ரிப் CBI டைரி விரும்புன்னு ஒரு படம் வாங்கியிருந்தேன். மம்முட்டியினுடைய பெரிய சூப்பர் ஹிட் படம். மம்முட்டி வந்து கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டில் வந்து இறங்குறாரு. சரி நாம ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் மம்முட்டிக்கு வந்து ஒரு மாலை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர் வந்து இறங்கி போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏர்போர்ட்டுக்கு போய் ஒரு மாலை போட்டு ஒரு ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்தேன். அவர் என்கிட்ட கேட்டார், நீங்கள் தான் படம் வாங்கியிருக்கீங்களா? ஆமாம் சார் அப்படின்னு. சரி எதுக்கு இதெல்லாம் செய்கிறீங்க அப்படின்னு கேட்டார். இல்லை சார் ஒரு சும்மா ஒரு சந்தோஷத்துக்காக. இதெல்லாம் வேண்டியதில்லை, பரவாயில்ல. நீங்கள் அப்போ எனக்கு வந்து ரொம்ப சின்ன வயசு 32-33 வயசாக இருக்கும். நீங்கள் சின்ன வயசாக இருக்கிறீங்க. நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா இந்த மாதிரிலாம் வந்து நடிகர்களுக்கெல்லாம் இந்த மாதிரிலாம் நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு எங்கிட்ட ஏர்போர்ட்டில் சொன்னார். அவர் நடிகர்களை கொண்டாடாதீங்கன்னு அன்றைக்கே சொன்னார். அவர் நான் நடித்தேன், நீங்கள் வாங்கியிருக்கீங்க, நல்லா ஓடுது படம், எனக்கு சந்தோஷம். நீங்கள் நேரில் பார்த்து ஒரு சும்மா ஒரு ஷாக்கன் கொடுத்துட்டு போயிருக்கலாம். எதுக்காக இவ்வளோ பெரிய ரோஜா பூ மழை வாங்கிட்டு வந்தீங்க, எதுக்காக ஸ்வீட் பாக்ஸ் வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரான என்னை பார்த்து கேட்டார் அவர். இங்கே அப்படி இல்லை. இங்கே வந்து ஆடியோ லான்ச்சுக்கு வந்தோம்னு சொல்லிட்டுனா இந்திரன் சந்திரன் இந்த நடிகர் மாதிரி நடிகரே கிடையாது. ஒருத்தர் காக்கா கதை சொல்ல, ஒருத்தர் குருவி கதை சொல்ல. நான் என்னங்கிறேன்னா நீங்கள் எல்லாருமே பெரிய பெரிய நடிகர்கள் தான், சாதாரண ஆளுகளில் ஒருத்தரும் கிடையாது நீங்கள். ஆனால் அந்த படத்தினுடைய டைரக்டரை பற்றி நீங்கள் யாராவது அங்கே பேசுகிறீங்களா மேடையில்? டைரக்டர் 10-11 பேசுகிறீங்க. இப்போ ஒரு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெற்றிமாறன், ஒரு மாரி செல்வராஜ், இவங்கெல்லாம் படத்தை அவங்க படமெல்லாம் பாருங்கள். அவங்கெல்லாம் பார்த்தோம்னா
முழுக்க முழுக்க தன்னுடைய படமாக இருக்கும்னு நினைக்கிறாங்க. ஆமாம். ஒரு சைடு வந்து இருந்துட்டு நானே விமர்சிச்சிருக்கேன். அதாவது ஒரு மாதிரி ஒரு ஜாதி ரீதியான படம் எடுக்கிறாங்க அப்படின்னு ஒன்று சொல்லி விமர்சிச்சிருக்கேன். ஆனாலும் அவங்க சொந்த திறமையில தான் வந்து ஆர்டிஸ்ட்டை பற்றி நினைக்கவே மாட்டாங்க. ஒரு வடிவேலை வச்சு படம் எடுத்தா கூட அந்த வடிவேலை பொறுத்தவரை கேரக்டரை தான் பண்ணுவாங்க. அப்படி தான் பண்ணாங்க. ஒன்றும் இல்லை, லோகேஷ் கனகராஜ் முதல் படம் மாநகரம். இன்றைக்கி நான் கேட்டேன் இவர்கிட்ட, SR பிரபுகிட்ட, மாநகரம் பண்ணீங்களே லோகேஷ் கனகராஜ் வச்சு, என்ன பட்ஜெட் அந்த படம் அப்படின்னு கேட்டேன். அன்றைக்கி வந்து ஒரு 3 ரூபாய் 4 ரூபாய் ஆச்சுங்கண்ணா அப்படின்னாரு. இன்றைக்கி அந்த லோகேஷ் கனகராஜ் 30 கோடி 40 கோடி 50 கோடி சம்பளம் வாங்குற அளவுக்கு வளர்த்தி விட்டுது. ஆனால் மாநகரம் பண்ணும்போது அவருடைய சம்பளம் என்ன, அதுக்கப்புறம் அவர் 4 படம் 5 படம் பண்ணியிருக்காரு. என்ன ஆச்சுன்னா, மாநகரம் பண்ணி அந்த படம் ஹிட் ஆனோடனே அதை பார்க்குற ஹீரோ, அடுத்து பெரிய ஹீரோ, இந்த 10 பேர் இருக்காங்க இல்லையா, உடனே அந்த டைரக்டர் போய் குத்திட்டு வந்துடுறாங்க. குத்திட்டு வந்து 10 லட்சம் அவருக்கு சம்பளம் கொடுத்துருந்தாங்கன்னா இவங்க உடனே வந்துட்டு 5 கோடி கொடுக்குறாங்கிறாங்க. அவரும் மனுஷன் தானே, பணம் வருதுன்னா யாராக இருந்தாலும், இப்போ நானாக இருந்தாலும் அப்படி தான் நினைப்பேன், நீங்களா இருந்தாலும் அப்படி தான் நினைப்பீங்க. அப்பாடுறாரு. அந்த படம் ஹிட் ஆச்சுன்னு சொன்னால் அடுத்த படத்துக்கு உடனே 25 கோடி, அடுத்த படத்துக்கு உடனே 50 கோடி. அப்போ என்ன ஆகுது, 4வது படம் சறுக்குச்சின்னு சொல்லிட்டுனா யார் ஏன்னு கூட கேட்டுக்கிறது இல்லை. சங்கர் அளவுக்கு ஒரு பிரம்மாண்டத்தை எடுத்த படம் தமிழ் சினிமாவில் யாரும் கிடையாது என்னை பொறுத்த அளவில். பிரம்மாண்டத்தோட உச்சங்கிறது சங்கர் தான். அப்படிப்பட்ட சங்கர் 2 ஃபெயிலியர் தான் கொடுத்தாரு. ஒரு இந்தியன் 2 சுமாராக போச்சு, அந்த தெலுங்கு படம் சுமாராக போச்சு. உடனே சங்கர் வந்து இன்னைக்கு வந்து யாருமே சங்கரை பற்றி பயப்படுறாங்க. அப்போது அவருடைய திறமையெல்லாம் காணாமல் போயிடுச்சு. அப்போ அதே மாதிரி இப்போ லோகேஷ் கனகராஜ் வந்து இந்த படம் வந்து கூலி வந்து நிச்சயமாக தோல்வி படம் அல்ல. ஆனால் இவங்க நினைச்ச வெற்றி வரல அந்த படத்துக்கு. பள்ளியின் உடனே எந்த ஆர்டிஸ்டும் அவர் பார்க்க மாட்டேங்கிறாங்க. இது சினிமாவில் ஒரு சாபக்கேடுன்னு சொல்லுவேன். இந்த 10 வருஷத்துக்குள்ள இவங்கெல்லாம் என்ன நினச்சிப்பட்டுனா, ஒருத்தர் வெற்றி விடாது கொண்டாட வேண்டியது, தோல்வி அடைஞ்சா காலில் போட்டு முதிக்க வேண்டியது. அதெல்லாம் வந்து இது நமக்கு பெரிய வீழ்ச்சி கொடுக்குது. இந்த முறை மாறுறது தான் சொல்கிறேன். 2026 கண்டிப்பாக வந்து கண்டென்ட் இந்த வருஷம் எப்படி ஒரு 4-5 படங்கள் வந்து ஒரு லப்பர் பந்து மாதிரி, ஒரு டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி, தலைவன் தலைவி மாதிரி, ஒரு மாமன் மாதிரி, இப்போ இன்றைக்கி வந்துருக்கிற சிறை மாதிரி படங்கள், இந்த மாதிரி படங்கள் வந்து 2026 ஒரு 6-7 படம் வந்தது. 10 படம் கூட சொல்லலாம். இது 2026 25 இந்த 10 படம் இருக்குது. 26 நான் நினைக்கிறேன் ஒரு 20 படம் இந்த மாதிரி வரணும். ஏன்னா எல்லா பெரிய தயாரிப்பாளர்கள் சொல்லக்கூடியவங்களே வந்து சின்ன படம் தான் இனிமேல் எடுக்க போகிறாங்க. கார்த்திக் சுப்ராஜ் அன்னைக்கு பேசிட்டு இருக்கும்போது சொன்னார், 2 படம் நியூ ஃபேஸ் வச்சு பண்ணுறேன்னு. ஆமாம், நான் சொன்னேன் கார்த்திக் சுப்ராஜ், தம்பி ரொம்ப அருமையான வேலை செய்கிறீங்க. ஏன்னா நீங்கள் ஒரு பெரிய டைரக்டர், ரஜினிகாந்த் வச்சு படம் எடுத்துருக்கிறீங்க, பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் வச்சு படம் பண்ணியிருக்கிறீங்க. நீங்கள் ஒரு சின்ன ஆர்டிஸ்ட் வச்சு படம் எடுக்கும்போது அந்த ஜனங்க அந்த படத்துக்கு வருவாங்க. இப்போ இன்றைக்கி ஒரு லோகேஷ் கனகராஜ் வந்து ஒரு புது நியூ ஃபேஸ் வச்சு படம் எடுக்கிறாரு, ஒரு கார்த்திக் சுப்ராஜ் நியூஸ் பண்ணிருக்காரு, ஒரு வெற்றிமாறன் நியூ ஃபேஸ் படம் எடுக்கிறாரு, அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு போட்டுட்டுனா அந்த படத்துக்கு மக்கள் வருவாங்க. அப்போ தயாரிப்பாளருக்கு வந்து எப்படின்னா, டைரக்டர் சம்பளம் தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக தெரியுமாலே, நடிகர்கள் சம்பளம் ரொம்ப கம்மியாக இருக்கும். அவங்களுக்கு லாபகரமாக இருக்கும். அந்த கண்டென்ட் வாங்கவும் வருவாங்க. அவங்க ஓடிடிக்காரன் நல்ல கண்டென்ட் தான் வாங்குறாங்க, ஆஃப்டர் ரிலீஸ் வாங்குறாங்க அவங்க. இப்போ நாங்கள் வந்து பிஃபோர் ரிலீஸ் வாங்குறது நிறுத்திட்டோம். ஆஃப்டர் ரிலீஸ் எப்படி வாங்குவாங்க, நல்லபடியாக தியேட்டரில் ஓடுனா பெரிய விலை கொடுத்து வாங்குவாங்க. அந்த நிலைமை 2026 வரும்னு நான் நம்புகிறேன். பெரும்பாலும் திரைப்படங்கள் தோல்வியடைந்ததுக்கு டைரக்டர்களுடைய வேலையில் கதாநாயக நடிகர்கள் வந்து தலையீடு பண்ணுறது தான் அப்படின்னு நீங்கள் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தீங்க. 100% அதாங்க, வேறு எந்த காரணம் கிடையாது. நீங்கள் வேணும் ஒன்று பண்ணுங்க, 10 டைரக்டர் நீங்கள் பேட்டி எடுங்க, யூடியூப்லோட போட வேணாம். உதாரணத்துக்கு வந்து இப்போ மதுரை அன்பிச்செழியன், இவர் தனுஷ் வச்சு ஒரு படம் ஆரம்பித்தார், அமரன் டைரக்டர் வச்சு. ஏன் அந்த படத்தை அவர் வேணான்னு விட்டார்? இதெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் தமிழ் சினிமாவில் இருக்க மிக பிரபலமான கதாநாயகர்கள் படங்கள் நடந்துட்டு தான் இருக்குது. பல தயாரிப்பாளர் படம் எடுத்துகிட்டே தான் இருக்காங்க. எங்கே யார் எடுக்கிறாங்க நீங்கள்? இந்த 10 பேருக்கு நீங்கள் வந்து உட்காந்து எழுதி பாருங்கள் என்னென்ன படம் நடிச்சிருக்காங்கன்னு. எங்களுக்கு நாங்கள் நினைக்கிற 30 கோடி தான் வேணும், நாங்கள் நினைக்கிற 50 கோடி தான் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.